ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாரில் இருக்கிறாங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலாக மொமெண்டம் கொஞ்சம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ் டு ப்ரைஸ் டார்கெட்டாக 113 அப்படின்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 116க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஏ பொறுத்த வரைக்கும் பை ஜோனில் தான் இருக்கிறாங்க. ஃபண்டமெண்டலாக இவங்க அப்ரோப்ரியேட் லெவலாக சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், டெப்ட் டாலரன்ஸ் லெவலில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை 16 அனாலிசிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. 5 பேர் பை, 5 பேர் ஹோல்டு, 6 பேர் செல் கொடுத்துருக்குறாங்க. ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இயர் ஆன் இயர் ஜூன் 2024 ஜூன் 2023 கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 198.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது குவார்ட்டர்லி ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 12.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q2Q கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ 200 கோடி கம்மியாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு 700 crores கூடி இருக்குது. இபிஎஸ் 3.6 இருக்குது. இப்போ நான் ஒரு பேட்டர்ன் பார்த்தேன். இதில் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு குவார்ட்டர் கம்மியாக எடுக்கிறா, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து கூட எடுக்கிறா. இது பாஸ்ட்டாக 2 குவார்ட்டரில் நடந்திருக்கு. அதனால நம்ம இந்த குவார்ட்டருக்கும் இதே பேட்டர்ன் ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க செகண்ட் குவார்ட்டர்லேருந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். எம்எஃப் 1.52% ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் 69% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாதிக்கு பாதி மேட்ச் ஆயிடுச்சு. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை எக்ஸல் ஷீட்டில் போட்டோம். இவன் என்ன பண்ணுறான், 140 ரேஞ்ச் 140 94 வரைக்கும் ரேஞ்சு. இப்போ அதுதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதில் சப்போர்ட் ரேஞ்சு நம்ம பார்த்தோம்னா 125 உடச்சிட்டான்னா 126 உடச்சிட்டான். அதனால 110 to 108 to 110 ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. அதை உடச்சான்னா 94 to 96 ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. இப்போ இதையும் உடச்சான்னா 75 to 72 ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே எங்கே எடுக்க போகிறான்னு தெரியாது. இப்போ இவன் ஆல்ரெடி இந்த ப்ரைஸை கீழே இறங்கி இருக்கிறான்னா இப்போ அடுத்தது எவ்வளோ ஹைட்டுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இந்த டிடிஎம்மை தூக்கி நம்ம இங்கே Q3ல போட்டோம்னா 2.86 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் 174க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. 174 அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குது. எப்போ பிரேக் பண்ணணும், நாம் 140 போன தடவை எடுத்து அந்த 140 பிரேக் பண்ணும்போது 174க்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சார்ட்டில் இது எல்லாத்தையும் பார்ப்போம். 140 அவன் டச் பண்ணிவிட்டு 142 கை வச்சிருக்கிறான். அதுலேருந்து கீழே இறங்கி வரான். 125ங்கிறது மிட் பாயிண்ட்டு. அதை உடச்சி கீழே இறங்கும்போது 108 to 110 இந்த சப்போர்ட் லைன். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக 101 to 103, 96 to 94 இந்த ரேஞ்சில் எங்கேயோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உடச்சி வந்தானா 73 to 74க்கு 77க்கான வாய்ப்புகள் வந்துடும். ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் லைன் எடுத்தோம்னா 108 to 110, 101 to 103, 96 to 94 அதுக்கு இந்த ரேஞ்சில் இவன் எங்கேயோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி எடுக்கும்போது 165 கிராஸ் பண்ணான்னா ப்ரீவியஸ் ஹை 140 to 142. இந்த 142 ப்ரீவியஸ் ஹை. இது வரைக்கும் நமக்கு ஓவர் எந்த லெவலில் வரானா அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகிட்டே இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ 142 உடைக்கும் போது 168 to 173க்கான ஒரு லெவல் இருக்குது நமக்கு. அதை உடச்சி போகிறாங்கன்னா 183 to 193, மேக்ஸிமமாக 202 to 203 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு சப்போர்ட்டுங்கிறது 108 to 110, 101 to 103, 96 to 94 to 96 இது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் ஹையை உடச்சி, அதாவது ப்ரீவியஸ் ஹையான 142 உடச்சி போகிறா அப்படின்னு சொன்னாக்க 168 to 173, 183 to 191, 202 to 203. 202 to 203ங்கிறது ஃபோர்த் குவார்ட்டருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதா என்னுடைய புரிதல். இப்போ நம்ம 168 to 173, 183 to 191 இந்த ரேஞ்சில் நம்ம இது ஃபர்ஸ்ட் லெவல் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். இதுக்கு செகண்ட் லெவல் ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள். நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.